வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கோட கோல்டன் ரூல்ஸ் என்னன்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸோட டைப்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இந்த கோல்டன் ரூல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டோட டைப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு அக்கௌண்ட்டோட டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் இந்த ரூலை அப்ளை பண்ண முடியும். எஸ், இப்போ பாருங்கள், முதல்ல அக்கௌண்ட்ஸோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக நம்ம அக்கௌண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று பர்சனல், இன்னொன்று இன்பர்சனல். ஓகே, அந்த பர்சனலில் நம்ம 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இம்பர்சனலில் பார்த்தீங்கன்னா ரியல், நாமினல் அப்படின்னு 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ இதை டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்ரோச்சஸ் 2 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்குது. டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது அது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே நம்ம பார்த்தோம். அதாவது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு டைப். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னல்ஸ் இதுதான் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்கும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அதை நம்ம ஜேர்னல் மூலமாக ரெக்கார்ட் பண்ணுவோம் டபுள் என்ட்ரி சிஸ்டமில். ஓகே, அதனால நமக்கு என்ன இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு டெபிட் இருந்தால் அதுக்கு ஈக்குவல் கிரெடிட் இருக்கும். 2 எஃபெக்ட் இருக்கும் இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே. ஓகேவா? இப்படி இந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணும்பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா 2 விதமான அக்கௌண்ட் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயும் 2 விதமான அக்கௌண்ட் இருக்கும். அது என்னென்ன அக்கௌண்ட் அப்படின்றத பார்த்திங்கன்னா பர்சனலாக இருக்கலாம், இல்லை இம்பர்சனலாக இருக்கலாம். அதாவது 2 அக்கௌண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த 2 அக்கௌண்ட்டுமே பர்சனலாக இருக்கலாம், 2 அக்கௌண்ட்டு இம்பர்சனலாக இருக்கலாம், இல்லை பர்சனல் இம்பர்சனல் இது மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் 2 அக்கௌண்ட் கண்டிப்பாக என்ன ஆகும்னா இன்வால்வ் ஆகும். இப்போ நம்ம பர்சனல்னு பார்த்தோம் இல்லையா, பர்சனல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை டைரெக்டாக இன்வால்வ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு பர்சனலை இன்வால்வ் பண்ணியிருக்கு. ஓகே, அந்த பர்சனை இன்வால்வ் பண்ணுச்சுன்னா அது பர்சனல் அக்கௌண்ட். இந்த பர்சனல் அக்கௌண்ட்டை தான் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். நேச்சுரல்ன்றது என்னென்னா ஒரு நேச்சுரல் ஹியூமன். ஓகே, அவங்கள நம்ம அக்கௌண்ட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம நேச்சுரல் பர்சன் சொல்கிறோம். அதாவது ஹியூமன் பீயிங்ஸை நம்ம டைரெக்டாக இன்வால்வ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராமு அக்கௌண்ட், சோமு அக்கௌண்ட், ராம் அக்கௌண்ட், ராஜ் அக்கௌண்ட், அனிதா அக்கௌண்ட், கீதா அக்கௌண்ட், இதை மாதிரி ஒரு டைரெக்டாக நம்ம பர்சன்ஸை இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அது நேச்சுரல் பர்சன் அக்கௌண்ட். ஓகேவா? அதுவே ஆர்டிஃபிஷியல் பர்சன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹியூமன் பீயிங்ஸ் டைரெக்டாக இல்லாமல் கிரியேட்டட் பை லா ஆஸ் பர்சன். ஓகேவா? லா மூலமாக இவங்க பர்சனாக கிரியேட் பண்ணப்பட்டவங்க, ரெகக்னைஸ் பண்ணப்பட்டவங்க. அதை தான் நம்ம இங்கே ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லை ஏதோ பேங்காக இருக்கலாம், ஏதோ ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஏதோ ஒரு என்டர்பிரைஸாக இருக்கலாம். ஓகே, இது பர்சன் கிடையாது, பட் கிரியேட்டட் பை லா ஆஸ் பர்சன். அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்கிறோம். இன்னொன்று என்ன இருக்குன்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ரெப்ரசன்டேட்டிவ்ன்றது என்னென்னா இந்த நேச்சுரல் பார்த்தோம் இல்லையா டைரக்ட் ஹியூமன் பீயிங், அண்ட் ஆர்டிஃபிஷியல் பார்த்தோம் இல்லையா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறத தான் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் சொல்கிறோம். ஓகே, அதாவது கடைசியில் அல்டிமேட்டாக அது யாருக்கு போய் சேரப்போகுது அப்படின்னா பேயபிள் டு அ பர்சன். அது நேச்சுரல் பர்சனாக இருக்கலாம், இல்லை ஆர்டிஃபிஷியல் பர்சனாக இருக்கலாம். டைரெக்டாக அவங்களுக்கு தான் போக போகுது. இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, கேபிட்டல்ன்றது என்னது? ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான பணத்தை போடுறாங்க. ஓகே, அப்போ அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்கிறோம். அந்த கேபிட்டல் யாரோடது? ஒரு பர்சனோடது இல்லையா? அப்போ அது ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அப்புறம் ட்ராயிங் அக்கௌண்ட். ட்ராயிங் அக்கௌண்ட்ன்றது என்ன? பணத்தை பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிறோம் பர்சனல் யூஸ்க்காக. யார் எடுக்கிறா? ஒரு பர்சன் தான் எடுக்கிறாங்க. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. ஓகே, சேலரின்றது என்ன? எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற சம்பளம். ஓகே, அப்படி அவுட்ஸ்டாண்டிங்ன்றது என்னென்னா அந்த பர்சனுக்கு தான் போக போகுது, பட் இன்னும் கொடுக்கல. பட் அது அல்டிமேட்டாக யாருக்கு போய் சேரப்போகுது? அந்த எம்ப்ளாய்க்கு தான் போய் சேரப்போகுது. அப்போ ஒரு பர்சனை நேச்சுரல் பர்சனாக இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் பர்சனாக இருக்கலாம். ஓகே, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறதை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எஸ், இப்போ நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டை பார்த்தாச்சு. அடுத்து இம்பர்சனல். இம்பர்சனல்ன்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டையும் நாமினல் அக்கௌண்ட்டையும் தான் நம்ம இங்கே இம்பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம்.
ஓகேவா? ரியல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம் இந்த ரியல் அக்கௌண்ட்டை. என்னென்ன அப்படின்னா டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள்னு சொல்லிட்டு. டேஞ்சபிள்ன்றது என்னென்னா யூ கேன் ஏபிள் டு see. ஓகே, உங்களால் கண்ணால் பார்க்க முடியும், தொட்டு உணர முடியும். அதை தான் நம்ம இங்கே டேஞ்சபிள்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டு, பில்டிங்கு, ஓகே, மிஷினரி, பிளான்ட், கேஷ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் அசெட். ஓகே, அப்போ வந்து ஆல் யுவர் அசெட்ஸ் வில் கம் அண்டர் திஸ் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னாவே உன்னோட அசெட்டு தான். அந்த அசெட்டை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். டேஞ்சபிள்ன்றது உங்களால் பார்க்க முடியாது, அதோட ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸை யூ கேன் ஃபீல் இட். ஓகே, சென்ஸ் பண்ண முடியும், தொட்டு பார்க்க முடியும், இல்லை கண்ணால் பார்க்க முடியும். இதை மாதிரி பார்க்குறோன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். அது வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், பிளான்ட், மிஷினரி, பில்டிங், ஃபர்னிச்சர், கேஷ், ஸ்டாக், ஓகே, இன்னும் நிறைய எதெல்லாம் உங்களால் கண்ணால் பார்க்க முடியுதோ அதெல்லாம் டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட்டு தான். அண்ட் இன்டேஞ்சபிள்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேனாட் ஃபீல். ஓகே, அதை வந்து உங்களால் கண்ணாலேயும் பார்க்க முடியாது, தொட்டும் பார்க்க முடியாது. பாருங்கள், யூ கேனாட் பி சீன் அண்ட் டச்ட். ஓகே, தொட்டு பார்க்க முடியாது, கண்ணாலையும் பார்க்க முடியாது, ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா குட்வில், பேட்டன்ட், காப்பிரைட். குட்வில்னா என்னது? ஒரு கம்பெனி ஒரு ரெப்புடேஷன் பில்டு பண்ணியிருக்கு அப்படின்னா அது குட்வில். ஓகே, பேட்டன்ட்ன்றது என்னது? நீங்கள் ஏதோ இன்வென்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போ அதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா பேட்டன்ட் ரைட்டுன்னு சொல்கிறோம். காப்பிரைட்டுன்றது என்னது? நீங்கள் உங்களோட ஆர்டிஸ்டிக் ஒர்க், அதாவது புக் எழுதியிருக்கலாம், ஏதோ ட்ராயிங் பண்ணியிருக்கலாம், அப்போ அதுக்கான ரைட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை தான் காப்பிரைட்டுன்னு சொல்கிறது. ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் அசெட் கிளாஸிஃபிகேஷனில் தான் வரும். ஆனால் யூ கேன் நாட் டச் அண்ட் see it. ஆனால் வந்து இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டை காமனாக தான் நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். இன்டேஞ்சபிள், டேஞ்சபிள்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனும் கிடையாது. ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரொம்பவே ஈஸி தான். அதாவது ஆல் யுவர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், ஓகே, இன்கம் அண்ட் கெயின், இதை மாதிரி எல்லா உங்களோட எக்ஸ்பென்ஸோ, லாஸோ, இன்கமோ, கெயினோ, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், நாமினல் அக்கௌண்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி, ரெண்ட், வேஜஸ், இதை மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன, நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ். ஓகே, இல்லை இன்கம் ரிசீவ்டு, சேலரி ரிசீவ்டு, இதை மாதிரி யூ ஆர் ரிசீவிங் சம்திங் அப்படின்னா அதை நம்ம வந்து இன்கம்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இது வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் வரும் அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம் அண்ட் கெயின் தான் வந்து இந்த நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ண தெரியுமா? ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவசியம் அதில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கும், 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். ஒன்று பர்சனலாக இருக்கலாம், இல்லை ரியலாக இருக்கலாம், இல்லை நாமினலாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே வந்து பர்சனல், இல்லை ரெண்டுமே ரியல், அதை மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, காம்பினேஷன் ஆஃப் திஸ் 3 திங்ஸ், இந்த 3 அக்கௌண்ட்டும் தான் அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் சுற்றி சுற்றி வரப்போகிறது. ஓகே, எஸ். இப்போ நம்ம கோல்டன் ரூல்ஸ் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும். எஸ், பாருங்கள், இந்த கோல்டன் ரூல் பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள டெபிட் பண்ணுறீங்க. ஓகேவா? கொடுக்குறவங்கள வந்து கிரெடிட் பண்ணுறீங்க. இதுவே ரியலாக இருந்துச்சுன்னா வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட், என்ன உள்ளே வருது, உள்ளே வர்றதை நம்ம டெபிட் பண்ணுறோம். அண்ட் கிரெடிட் பார்த்திங்கன்னா வாட் கோஸ் அவுட், வெளியில் போகிறத நம்ம வந்து கிரெடிட் பண்ணணும். ஓகே, இது வந்து உங்களுக்கு படிக்கும்பொழுது இது பைஹார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும். பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாமினல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, நாமினல் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் வரும், எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம் அண்ட் கெயின் தானே சொன்னேன். பாருங்கள், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம டெபிட் பண்ணுறோம், இன்கம் அண்ட் கெயின் இருந்துச்சுன்னா அதை நம்ம கிரெடிட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது, பர்சனல், ரியல், நாமினல். பர்சனல்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் பார்த்தீங்கன்னா வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட். நாமினலில் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், ஆல் இன்கம் அண்ட் கெயின், இவ்வளோ தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு இதை சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். பாருங்களேன். இப்போ பாருங்கள், ராம் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் ₹1 lakh. என்ன பண்ணுறாரு, ராம் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எவ்வளோ ரூபா போட்டு, 1 lakh. அப்போ இங்கே 2 அக்கௌண்ட் வரும். என்னென்ன அக்கௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அது கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ கேபிட்டல் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டும் இன்னொரு அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டு இன்வால்வ் ஆகுது.
அப்போ இந்த கேஷும் இந்த கேபிட்டலும் இப்போ நம்ம பார்த்த இந்த 3 அக்கௌண்ட்டில் எந்த கிளாஸிஃபிகேஷனில் வரப்போகுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ரூலை வந்து சொல்லி பார்த்து டெபிட் பண்ணணுமா கிரெடிட் பண்ணணுமா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இப்போ நார்மலாக ஜேர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பைஹார்ட் பண்ணிடுவாங்க. பைஹார்ட் பண்ணுறது எவ்வளோ ஜேர்னல்ஸ் நம்ம மெமரியில் நிற்கும் அண்ட் எவ்வளோ நாள் நிற்கும் அப்படின்றது தெரியாது. ஒன்ஸ் இந்த கோல்டன் ரூல்ஸை வச்சு நீங்கள் ஜேர்னல் வந்து போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஜேர்னலையும் பைஹார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அழகாக வந்து ரூலை சொல்லி ஈஸியாக உங்களால் வந்து எந்த ஜேர்னல் வேணாலும் போட முடியலாம். ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இது மறக்கவும் மறக்காது. ஓகே, எஸ். இப்போ வந்து நம்ம சொன்னோம் கேபிட்டலும் கேஷும், பிகாஸ் ராம் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் rupees 1 lakh. 1 lakhன்றது என்னது, கேஷ் இல்லையா? அப்போ கேஷ் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் வருது. அப்போ கேபிட்டல் அப்படின்றது இதில் எது வரும் அப்படின்னா நம்ம பார்த்தோம் பர்சனல் அக்கௌண்ட், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டு தான் நம்ம என்ன சொன்னோம் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ராமோட கேபிட்டல், ராமோட பணம் 1 லட்சம் இல்லையா? அப்போ ராம் தான் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, அப்போ இந்த கேபிட்டல்ன்றது ராமோடது. அப்போ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். புரிஞ்சுச்சா? அப்போ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ராம் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரா வாங்குறாரா? கொடுக்குறாரு. ஏன்னா ராம் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் 1 lakh, 1 லட்ச ரூபா போட்டு அவர் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, அப்போ பர்சனல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட்டுன்னும் போது கிவர் ராம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரெடிட் பண்ண போகிறோம் கேபிட்டலை. புரிஞ்சுதா? பாருங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட்டு. இதில் வந்து கேபிட்டல்ன்றது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். அதை நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்லாம் சொல்ல வேண்டியதில்லை, பர்சனல் அக்கௌண்ட் கிளாஸிஃபிகேஷன். பிகாஸ் நம்ம இங்கே 3ஆக தான் அதை கிளாஸிஃபை பண்ணுறோம், பர்சனல், ரியல், நாமினல். நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அதை நம்ம நேச்சுரல் பர்சனா, ஆர்டிஃபிஷியல் பர்சனா, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள் கேஷ் அக்கௌண்ட். கேஷ்ன்றது என்னது, அசட். அசட்னா என்னது, ரியல் அக்கௌண்ட். வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட். கேஷ் உள்ளே வருதா இல்லை பிஸ்னஸ்க்கு வெளியில் போதா, உள்ளே வருது. அப்போ வாட் கம்ஸ் இன். அப்போ பாருங்கள், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், இது ரியல் அக்கௌண்ட். அப்போ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, ரிசீவர் கிவர். இங்கே கேபிட்டல்ன்றது ராம் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு, கிவர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். ஓகே, அண்ட் ரியல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட். என்ன உள்ளே வருது, ரியலில் கேஷ் உள்ளே வருது. அப்போ கம்ஸ் இன். புரிஞ்சுச்சா? அப்போ டெபிட். புரியுதா உங்களுக்கு? கேபிட்டலில் நம்ம ரூல் சொல்கிறோம், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ராமன்றவர் கொடுக்குறவர், ஸோ நம்ம கிரெடிட். கிவர் அப்படின்றதுனால கிரெடிட் போட்டுட்டோம். அண்ட் கேஷ் வந்து உள்ளே வருதா வெளியில் போதா, வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட். இங்கே வந்து கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன், அதனால் இதை டெபிட் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? அப்போ நம்ம ஜேர்னல் எப்படி எழுதுவோம் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட், அவ்வளோதான். புரிஞ்சுதா? கேஷை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டெபிட் பண்ணிட்டோம் 1 lakh, டு கேபிட்டல், கேபிட்டல்ன்றதை கிரெடிட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். புரிஞ்சுதா ஜேர்னல்? எஸ், ரொம்பவே ஈஸி தான் இது. இப்போ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய ஜேர்னல்ஸ் வந்து எப்படி எப்படியெல்லாம் போடணுன்றதை பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் மொத்தமும். இது கொஞ்சம் வேகாக இருக்க மாதிரி தோணும், பட் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடும் உங்களுக்கு. ஈஸியாக எந்த டிரான்சாக்ஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஜேர்னல் போட வரும். எஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.